தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் பொருட்பாலில் 107வது அதிகாரமாக உள்ள இரவச்சம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1061வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். இரவச்சம் என்பதற்கு பிறரிடம் யாசிப்பதற்கு அஞ்சுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக அழகாக வடிவமைத்து தந்துள்ளார். இப்பொழுது நாம் 1061வது திருக்குறளுக்கு சென்று தெளிவடைவோம். கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். கரவாது உவந்தீயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் விருப்பத்தோடு உதவி செய்யும் நல்லோர் ஒருவரிடம் எதுவும் கேட்காமல் வறுமையை தாங்கி நிற்பதே ஒருவருக்கு கோடி நன்மையை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் விருப்பத்தோடு உதவி செய்யும் ஒருவரிடம், நல்ல பண்புள்ள அவரிடம் நாம் நம்முடைய வறுமையை சொல்லி ஒன்று கேட்காமல் இருப்பதே கோடி நன்மையை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி பிறவரிடம் இரவாது இருந்து பெருமையை காப்போம். நன்றி, வணக்கம்.